கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் யானைகளின் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பழங்குடியினர் குடியிருப்புகளை யானை சேதப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் பழங்குடியின மக்களுடன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் 49 மலையக கிராமங்கள் இருக்கின்றன. இங்கு ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் குடும்பங்களாக வசித்து வரும் நிலையில் கடந்த சில மாதங்களாக யானைகளின் தொந்தரவு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களாக பார்க்கும் பொழுது ஒரு சில வீடுகள் மற்றும் வாழை போன்ற பயிர்களை மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தி கொண்டிருந்தன. ஆனால் தற்பொழுது ஒரு படிக்கு மேல் கோலஞ்சி மடம் அருகே 3 வீடுகளை ஒரே நாள் சேதப்படுத்தி இருக்கிறது. இந்த 3 வீடுகளிலும் வசிக்கும் பழங்குடியின மக்கள் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றனர். நண்பர் இணையராக அவரிடம் கேட்போம். சார் வாங்க, நேற்றுக்கு என்ன நடந்தது உண்மையிலே? பொதுவாக காடுகளில் வாழ்கின்ற காணியின மக்கள் விலங்குகளுக்கு வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். சமீப ஒரு 2 வருடங்களாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு மலை தொடர்ச்சி பகுதிகளில் யானைகளுடைய அட்டகாசம் என்பது ரொம்ப அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் என்னுடைய மோதிரமலை கோரஞ்சிமடம் பகுதியில் இருக்கின்ற பழங்குடியினர் வீடுகளில் இரவு நேரத்தில், அதாவது இப்போது பெருமழை அடிக்கிறது, அதுபோன்று கரண்ட் இல்லை. இந்த சூழ்நிலையில் மக்கள் தங்களுடைய குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது 3 வீடுகளை காட்டு யானை, ஒற்றை யானை ஒன்று இந்த வீடுகளை ரொம்ப சேதப்படுத்தி இருக்கிறது. அந்த மக்கள் இந்த யானையை பார்த்து அலறி அடித்து ஓடி உயிர் பயத்தில் ஓடக்கூடிய சூழ்நிலை நடந்து இருக்கிறது. என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மலைப்பகுதியிலே இப்போது காட்டு யானையினுடைய தொந்தரவு என்பது குறிப்பாக பழங்குடியினர் வீடுகளில் இந்த மக்களை சேதப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே வனத்துறை, தமிழக அரசு இந்த பழங்குடி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். மட்டுமில்லாமல் இந்த குடியிருப்புகளில் மக்களை அச்சுறுத்துகின்ற இந்த ஒற்றை யானையை இந்த பகுதியிலிருந்து, எங்களுடைய குடியிருப்புகளிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி. தொடர்ச்சியாக கடந்த காலங்களை பொறுத்த அளவில் யானைகளால் உயிரிழப்பும் அதிகம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இப்போ வீடுகளும் சேதமடையும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். எனவே இந்த பழங்குடியின மக்களை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.